ஒரு பைபாஸ் ரோட எப்படி அடைச்சு போட்டிருக்காங்கன்னு பாருங்க. லாஸ்டா கூட நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட டிராவல் பண்ண போறேன்னு. ஸோ அப்போதான் மதுரைக்கு சீக்கிரமா போகக்கூடிய ஒரு ரோட்டை என் ஃப்ரெண்டு மிஸ் பண்ணிட்டான், மேப் பார்க்காம ஓட்டனால. ஸோ அதை தாண்டிட்டனால அலங்காநல்லூர் போய் இன்னொரு ரூட்டு போற மாதிரி காணிச்சுது. ஸோ அந்த ரோடு தான் இந்த ரோடு. மொத்தமே 2 மெயின் ரோடு தான் காட்டுச்சு. அதுல ஒண்ணுல தான் இப்போ வந்து நிற்கும். எப்படி அடைச்சு வச்சிருக்காங்கன்னு பாருங்க. நான் கூட யாரோ ட்ராப் தான் செட் பண்ணிட்டாங்க போலன்ட்டு நைட்டு பயந்துட்டோம். ஏன்னா எந்த ஒரு வார்னிங்குமே இல்லை. இந்த ரோடு ஸ்டார்ட் பண்றப்போ உள்ள வரப்போ எந்த ஒரு வார்னிங்குமே இல்லை. ரோடு என்ட்ரியில நார்மல் ரோடு தானே அப்படின்னு நினைச்சிட்டு யாராச்சும் நல்லா ஸ்பீட் ஏத்தில வந்தாங்கன்னா அவ்வளவுதான். நாங்களாச்சும் பரவாயில்ல, கார் உடனே திருப்பிட்டோம். எங்களை பார்த்துட்டு எங்க பின்னாடி ஒரு பெரிய லாரி வந்து அந்த டிரைவர் தான் பாவம் கன்ஃபியூஸே ஆயிட்டாரு. திருப்ப முடியாம திருப்பிட்டு எடுத்து போனாரு. ஃபைனலா ஒரு வில்லேஜுக்கு ரூட் காட்டுச்சு. அது உள்ளோடி எங்கெல்லாமோ போய் நைட் டிராவலுங்கனால ஒண்ணுமே தெரியல. கடைசியில் அலங்காநல்லூர் போய் மதுரையை தாண்டி வெளியே போனோம். எனக்கு என்னன்னா இந்த ரோடு எதுக்கு இப்படி இருக்குன்னு தெரியல. மதுரை சைடு யாராச்சும் அதிகமா டிராவல் பண்ணுவீங்கன்னா இதை பார்த்துருந்தீங்கன்னா என்ன ரீசனுங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போயிருங்க. ஒரு ரோடு வேலை நடந்தா கூட வார்னிங்க்கு இன்னொரு வழி இருக்குங்கிறத காட்டுறதுக்கு ஏகப்பட்டது வச்சிருப்பாங்க. ஆனா இங்க ஒண்ணுமே இல்ல. இந்த ரோடு என்ட்ரில கூட ஒண்ணுமே இல்ல. நாங்க போற ரூட்ல எப்படி இதுக்கு ஆப்போசிட் ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு பஸ் சைட்டுக்கு கல்லுலாம் கடந்துச்சு. எங்க இருந்து தான் எடுத்துட்டு வந்து போட்டிருப்பாங்கன்னு தெரியல. எதுக்கு இப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியல. அந்த ஒரு ரோட மிஸ் பண்ணனால திருப்பி ஆப்போசிட்ல கூட போக முடியாத சூழ்நிலை. வேற வழியே இல்லாம இந்த ஒரே ஒரு ரோட்டுக்கு தான் ரூட்டுக்கு அனுப்பிச்சுது. எனிவே நைட் டிராவல் பண்றவங்க மதுரை பக்கம் போகும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து போங்க. யாருக்காச்சும் எதுக்கு இப்படி போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போயிருங்க.